தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 5 வேட்பாளர்கள் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அதன் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறத பார்க்கின்றோம். அந்த கட்சியில அறியப்பட்ட முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் போட்டியில இருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. திரு யுவராஜா, திரு விடியல் சேகர் போன்ற பெயர்களை நம்ம பட்டியலில் பார்க்க முடிகின்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில 5 தொகுதிகளை பெற்று அந்த 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்துல போட்டியிடுகிறது. அந்த தாமரை சின்னத்துல போட்டியிடுறது அப்படிங்கறதே ஒரு விமர்சன பார்வைக்குள்ளாகி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியை தெரிவித்திருந்ததை கூட நம்ம பார்த்தோம். நான் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இன்று பேசும்போது அந்த விஷயங்களுக்கெல்லாம் கூட விளக்கம் அளித்திருக்கிறார். நான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்கிறேன், அவங்களோட தான் நேரடியா கூட்டணியில இருக்கிறேன். கடந்த தேர்தலையும் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் மோடி பிரதமராக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தேசிய பார்வை கொண்டு நாங்க பாஜகவோட கூட்டணியில இணைந்தோம். இப்ப அவங்களுடைய தான் கூட்டணியில தொடர்கிறோம். அதுக்கப்புறம் அதிமுகவோடையும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில இது ஒரே கூட்டணியா இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா அப்போ நாங்க யாரோட கூட்டணியில இருக்கிறோமோ அவங்களோட நாங்க தொடர்ந்து அவங்களோட சின்னத்துல போட்டிடுறோம். இது தேசிய அளவுல அறியப்பட்ட ஒரு சின்னம். தேசிய அளவுல முதல் கட்சியாக பாஜக இருக்கிறது, தமிழ்நாட்டு அளவுல முதல் கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஆகவே இந்த 2 கட்சிகளோடையும் கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நிச்சயமா ஒரு சரியான இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும், எங்களுக்கு அதற்கான வலிமை இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலும் அமைச்சர்களோட தொகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அமைச்சர்கள் மேல எல்லாம் அதிருப்தி நிறைய இருக்கு, அதனால அமைச்சர்களுடைய தொகுதியில நின்னாலும் கூட நாங்க அவர்களுடைய சிக்கல்கள், அவர்களுடைய ஊழல் புகார்கள் போன்ற விஷயங்களை சொல்லி நம்ம வெற்றி பெற முடியும். மக்கள் அமைச்சர்கள் மேல கோபத்துல இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு அது சாதகமான விஷயம் தான், நாங்க ஒரு சாதனை செய்ய முடியும் இந்த தேர்தல்ல அப்படிங்கறத அவருடைய நம்பிக்கையும் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவிலிருந்து ஏற்கனவே ஒரு 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் அப்படிங்கிறது வந்தது. இன்னும் விரிவான பட்டியல் இன்று வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில தமாகவுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய 5 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள்ல 5 தொகுதிகள்லயுமே தமாக தாமரை சின்னத்துல போட்டியிடுகிறது. 5 தொகுதிகளையும் சற்று நேரத்துக்கு முன்பாக இணைந்த நேயர்களுக்காக நம்ம மீண்டும் ஒருவரை பார்க்கிறதா இருந்தா தமாகவுடைய வேட்பாளர்களை ஈரோடு மேற்கு தொகுதியில திரு யுவராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார். இளைஞர். அவர் தொடர்ந்து இந்த கட்சியில திரு வாசன் அவர்களோட பயணித்து வருகின்றார். அகில இந்திய காங்கிரஸ்ல அவங்க இருக்கும் போதே அகில இந்திய காங்கிரஸ்ல இளைஞரணி தலைவர் பொறுப்பை வகித்தவர். தற்போது ஈரோடு மேற்கு தொகுதியில திரு யுவராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். இதே போல கிள்ளியூர் தொகுதியில திரு நவீன் சைமன் அவர்கள் தென்மண்டல இளைஞரணி துணைத் தலைவராக தமாகல இருக்கிறாரு. அவர் கிள்ளியூர் தொகுதியில போட்டியிடுகிறார். கிள்ளியூர்ல அங்க ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த திரு ஜான் ஜேக்கப் அவர்களுடைய மகன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா திரு நவீன் சைமன் அவர்கள். அதே போல கும்பகோணம் தொகுதியில திரு எம்.கே.ஆர். அசோக் குமார் மாநில செயலாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தாமரை சின்னத்துல கும்பகோணத்துல களமிறங்குகிறார். கும்பகோணம் அந்த பாபநாசம் அந்த பகுதியெல்லாம் திரு வாசன் அவர்களுடைய பூர்வீகமாக கருதப்படக்கூடிய பகுதிகள், அங்க தமாகவிற்கு செல்வாக்கு இருக்குன்னு கருதப்படக்கூடிய பகுதிகள். அதே போல ஒட்டஞ்சத்திரத்துல திரு விடியல் சேகர் அவர்கள் தமாகவினுடைய மாநில துணைத் தலைவர் ஒட்டஞ்சத்திரத்துல களமிறங்குகிறார். ராணிப்பேட்டையில திரு வி.எம். கார்த்திகேயன் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ராணிப்பேட்டையில களமிறங்குகிறார். இதுதான் தமிழ் மாநில காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியல். அதை திரு ஜி.கே. வாசன் அவர்கள் அறிவித்ததை நாம் சற்று முன்னதாக கேட்டோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.